வெக்காளி அம்மன் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள ஒரு தேவியாக திகழ்கிறாள். இவர் பக்தர்களுக்கு அருள் வழங்கும் சக்தி தேவியாகவும் வீரத்திற்கும் பக்திக்கும் முக்கியமான தேவியாகவும் கருதப்படுகிறாள். பழமையான கதைகளின்படி வெக்காளி அம்மன் முன்னாள் சோழர்கள் காலத்தில் மிகவும் வணங்கப்பட்டவாக இருந்தார். திருச்சி அருகே இருக்கும் உய்யக்கொண்டான் என்ற பகுதியில் ஒரு பக்தன் முருகன் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவராக வாழ்ந்தார். அவர் செய்த வழிபாடுகள் மற்றும் சிறப்பு பூஜைகள் காரணமாக வெக்காளி அம்மன் திருக்கோவிலில் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றார். ஏன் கோவிலுக்கு மூடி இல்லை? வெக்காளி அம்மன் கோவிலுக்கு கோவில் கூரை, காப்பு இல்லை என்பது முக்கிய சிறப்பு. இதற்கான காரணம் ஒரு புராணக் கதையை அடிப்படையாகக் கொண்டது. சோழர் காலத்தில் ஒரு யுத்தம் காரணமாக திருச்சி பகுதி பெரும் தீவிர பாதிப்புக்கு உள்ளாகியது. மக்கள் மிகுந்த துன்பத்திற்குள்ளானார்கள். அப்போது வெக்காளி அம்மன், என் பக்தர்கள் இன்னும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கையில் நான் சுகமாக கோவிலில் இருக்க முடியாது என்று கூறி கோவிலுக்கு கூரை போடக்கூடாது என்று கட்டளை விடுத்ததாக நம்பப்படுகிறது. இதன் விளைவாக இன்று வரை வெக்காளி அம்மன் கோவிலுக்கு கூரை இல்லை. பக்தர்கள் வழிபாட்டின் போது சிவப்பு வஸ்திரம் அணிந்து கொண்டு வழிபடுவது வழக்கம். எதிரிகளை தோற்கடிக்கவும் நீதி நிலவவும் இவ்வம்மனை நோன்பு கொண்டு வழிபடுகிறார்கள். குறிப்பாக செய்த குற்றங்களில் இருந்து விடுபடவும் நீதிக்காக போராடுபவர்களுக்கு வெற்றி கிடைக்கவும் அம்மனை வழிபடுவர். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை சிறப்பு வழிபாடுகள. வெக்காளி அம்மன் கோவில் பக்தர்களின் எதிரிகளை தோற்கடிக்கும் சக்தி வாய்ந்த தலமாகவும் நம்பிக்கையின் திருத்தலமாகவும் உள்ளது.